சொல்லி நடத்துகிற காரியம் என்ன அப்படின்னு சொன்னால், எல்லாத்துக்கும் ஒரு காலம் உண்டு, கால அளவு உண்டு. அல்லேலூயா. எல்லாவற்றுக்கும் ஒரு கால அளவு உண்டு. எல்லாத்துக்கும் நம்ம அவசரப்பட முடியாது. ஒவ்வொரு காரியத்திலையும் இப்போ டாக்டர்கிட்ட போய் நம்ம ட்ரீட்மெண்ட் எடுக்கணும் அப்படின்னா கூட, நமக்கு முன்னால் ஒரு 10 டோக்கன் இருந்துச்சுன்னா அதை பார்த்துட்டு தான் என்ன செய்ய முடியுது, நம்ம பார்க்க முடியுது. பாருங்க, அவசரப்பட்டால் ஒன்றுமே நடக்காது. ஒரு செடியை வச்சு அந்த செடியினுடைய பலனை நம்ம பெற்றுக்கொள்ளணும்னு விரும்பினா கூட, அந்த செடி வளர்ந்து அது பலனை கொடுக்கிற வரைக்கும் நம்ம என்ன செய்யணும், காத்திருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அப்போ தேவனிடத்திலிருந்து சில நன்மைகளை பெற்றுக்கொள்வதற்கும் ஒரு கால அளவு இருக்கத்தான் செய்கிறது. பாருங்களேன், இருக்கத்தான். அதை நம்ம புரிந்து கொள்ளணும். அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த காத்திருப்பதல் நாள். 30 நாள் தேவ சமூகத்தில் காத்திருக்கிற போது நம்முடைய வாழ்க்கையில் பல மாற்றத்தை, பல விருப்பத்தை, பல செயல்களை ஆண்டவர் செய்கிறார். அப்போ இதனுடைய காரியம் நமக்கு எப்படி புரியும், எப்படி நம்ம விளங்கி கொள்வோம் அப்படின்னு சொன்னால், அப்போ காத்திருக்காம எதையும் பெற்றுக்கொள்ள முடியாது, காத்திருக்காம எதையும் பெற்றுக்கொள்ள முடியாது அப்படிங்கிற ஒரு இருதயத்தை ஆண்டவர் நமக்கு கொடுத்துருவார். அப்போ எந்த காரியத்துக்கும் நம்ம அவசரப்பட மாட்டோம். ஒரு காரியத்தை ஜெபத்தில் நம்ம கேட்குறோம் அப்படின்னு சொன்னாவே நமக்கு புரிஞ்சிடும், இது என்ன செய்யணும், நம்ம கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணணும். அவசரப்பட்டு நம்ம சில காரியத்தை வாங்கிட்டோம் அப்படின்னா அது நமக்கு தொந்தரவாகத்தான் இருக்கும். பாருங்களேன், தொந்தரவாகத்தான் இருக்கும். இந்த உலகத்தின் பிரமாணமும் அதுதான். எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ளணும். நம்ம வேலைக்கு போகிறோம் அப்படின்னு சொன்னாலும் அந்த சம்பளத்தை போன ஒரு நாளில் 2 நாள்லாம் கொடுக்க மாட்டாங்க. அதுக்காக ஒரு வாரம் என்ன செய்யணும், காத்திருக்கணும். 1 மாதம் காத்திருக்கணும். எல்லாமே நீங்கள் இப்படி யோசிச்சு பாருங்க. எல்லாமே இந்த உலகத்தில் காத்திருந்தா தான் கிடைக்குமா அப்படின்னு சொன்னால், ஆமா, எல்லாமே காத்திருந்தா தான் கிடைக்கும். எதையும் காத்திருக்காம கிடைக்காது. அப்போ அந்த சத்தியத்தை தான் நமக்கு என்ன செய்யறாருன்னா விளங்க பண்ணுகிறார். ஆமா, கர்த்தர்கிட்ட என்ன செய்யணும், நம்ம காத்திருக்கணும். அவசரப்பட மாட்டோம். பாருங்களேன், அது அப்பதான் நம்ம காரியத்தை கர்த்தரிடத்துல என்ன செய்வோம், ஒப்பு கொடுப்போம். ஆண்டவர் பார்த்துக்குவார், ஆண்டவர் செய்வார். இதுக்குன்னு இவ்வளவு அப்போ காத்திருக்கிற இந்த இறுதியும் இருந்தா தான் நமக்குள்ள விசுவாசம் வரும். பாருங்களேன், நம்ம அவசரப்பட்டுட்டு இந்த காரியத்தை இந்த நாளுக்குள்ள முடிக்கணும், ஆண்டவரை இந்த வருஷத்துக்குள்ள முடிக்கணும், இந்த மாசத்துக்குள்ள எனக்கு செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி காரியத்தை நம்ம செஞ்சு ஆண்டவர்கிட்ட வச்சோம் அப்படின்னா அது கிடைக்கல. அப்படிங்கிற போது நம்ம என்ன ஆகுதுன்னா நமக்குள்ள விசுவாசம் வருது, உடனே பயம் வருது. இப்படி நிறைய காரியங்கள் என்ன ஆகுதுன்னா நமக்கு வருது. அப்போ அதை போக்கணும். அப்படிங்கிறதுக்காகவே தேவ சமூகத்தில் ஆண்டவர் நம்மளை அமர வச்சு, நீ பல ஆண்டவர்கிட்ட எதையை கேட்டு பெற்றுக்கொள்ளணும்னு சொன்னாலும் ஒரு காத்திருப்புதல் தேவையாக இருக்குது. பரிசுத்த ஆவியான பெற்றுக்கொள்வதற்குமே 10 நாள் அவங்க என்ன செய்ய வேண்டியது இருக்கு, காத்திருக்க வேண்டியது. எல்லாத்துக்கும் காத்திருக்க வேண்டியது. 38 வருஷ காலமாக வியாதியாக இருந்தவன் தன் சுகத்தை இயேசுவை தன்னை தேடி வருவதற்கு 38 வருஷம் காத்திருக்க வேண்டியதாக இருந்துச்சு. பாருங்களேன், அப்போ ஒரு காரியத்தை நம்ம புரிந்து கொள்ளணும். எதையும் காத்திருக்காம நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். அவசரப்பட்டு தேவனிடத்தில் பெற்றுக்கொள்ள முடியும். ஏன்னா அந்த காத்திருப்பதல் அப்படிங்கிறது நம்மளை ஸ்திரப்படுத்துவதற்காக, நம்மளை தகுதிப்படுத்துவதற்காக. ஏன் வண்டி ஓட்டுவதற்கு 18 வயசு வரைக்கும் வண்டி ஓட்டக்கூடாது அப்படின்னு சொல்லி அரசாங்கம் ஒரு திட்டம் வச்சிருக்குது அப்படின்னு சொன்னால், இந்த 18 வயசு வரைக்கும் வந்ததுக்கு பட்பாதான் உன்னுடைய என்ன ஆகும், உனக்கு கொஞ்சம் உன்னுடைய பலன் உனக்கு இருக்கும். புரிந்து கொள்ளுகிற காரியம் வரும். எதிர்க்க வருகிற ஜனங்களுக்கு எப்படி நம்ம வழி கொடுக்கணும், வாகனத்தை எப்படி ஓட்டணும், அந்த டிராஃபிக் ரூல்ஸ் எல்லாத்தையும் கடைபிடிக்கிற அந்த மெச்சூரிட்டி வரும். அப்படிங்கிறதுக்காகத்தான் அந்த லைசன்ஸை கொடுக்கறதுக்கு 18 வயசு அப்படிங்கிறாங்க. திருமணம் ஆவதற்கும் ஏன் 18 வயசு 21 வயசு அப்படின்னு சொல்லி எல்லாம் வயதை நிர்ணயிக்கிறாங்க அப்படின்னா, அப்பதான் என்ன ஆகும், நம்ம குடும்ப வாழ்க்கைக்கு நம்முடைய சரீரம் ஆப்ட் ஆகும். அப்பதான் நம்ம சரியா எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு லிமிட்டேஷன் வச்சிருக்கார். பாருங்களேன், தேவனிடத்திலிருந்து நம்ம நன்மையை பெற்றுக்கொள்வதற்கும் ஆண்டவர் ஒரு கால அளவை வச்சிருக்கிறார். அப்போ காத்திருந்தா தான் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு இறுதியை நமக்கு இருக்கிற போது நம்ம எந்த விதத்திலையும் அவசரப்பட மாட்டோம், பயப்பட மாட்டோம், அவிசுவாசப்பட மாட்டோம். ஆண்டவற்றிலிருந்து நிறைய காரியங்களை பெற்றுக்கொள்வோம். அல்லேலூயா. 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 3வது அதிகாரம். 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 3வது அதிகாரத்தில் 17வது வசனத்தை வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 3வது அதிகாரம் 17வது வசனம். கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. அல்லேலூயா. கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. விடுதலையின் ஆவியானவர்ங்கிறதுல நம்ம பார்க்க போறோம். அல்லேலூயா. ஆவியானவர் எப்படிப்பட்ட ஆவியானவராக இருக்கிறாரா? விடுதலையின் ஆவியானவர். கர்த்தர் தான் ஆவியானவர். அந்த கர்த்தருடைய ஆவி எங்க இருக்கிறதோ அங்க என்ன உண்டு?
விடுதலை உண்டு, அங்கே விடுதலை உண்டு. ஆண்டவர் எப்படி விடுதலை கொடுக்கிறார், எதற்காக விடுதலை கொடுக்கிறார் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். இந்த வசனத்தை ஆவியானவர் கவனிக்க வைக்கிற போது, இதை மறுபடியும் வாசிக்கிற போது பல கோணத்துல டிராவல் பண்ண வச்சார் பாருங்களேன். இந்த விடுதலை அப்படிங்கிறதையே பிரிக்க வச்சார். விடுதலை அப்படிங்கிறத பிரி அப்படின்னு சொன்னார். விடுதலையை பிரிச்சா எப்படி பிரிக்க முடியும்? விடு வி டு த விடு தலை இல்ல, விடு தலை. ஆச்சரியமா இருந்துச்சு. அப்போ விடு தலை, தலையை விடுங்கிறார். விடுதலை அப்படின்னு என்னது? இப்போ நம்ம புரியல. அதாவது விடு தலைனா தலைக்கு ஏதோ ஒரு ஆபத்து வருது, அதுல இருந்து நம்மளுக்கு ஒரு விடுதலை வேணும். நம்ம அது அப்ப நான் அதை பழக்க சொல்ல பார்க்கும் போது தலைக்கு மேல பிரச்சனைன்னு சொல்றோம்ல, தலைக்கு மேல பிரச்சனை, அதுல ஒரு விடுதலை வேணும்னாலும் ஆவியானவர் வேணுங்கிறார். அல்லேலூயா. தலைக்கு மேல பிரச்சனை போயிருச்சு, அவ்வளவுதான், என்னால கண்ட்ரோல் பண்ண முடியாது அப்படிங்கிற போது தலை போற பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி நமக்கு வருதல்ல, அதற்கு ஆவியில நிறைஞ்சு ஜெபம் பண்ணுகிற போது ஆவியானவர் அதுல இருந்து என்ன செய்யறார்? நமக்கு விடுதலை கொடுத்தார். அடுத்தது தலைக்கு மேல பிரச்சனை. முதல்ல என்ன பிரச்சனை? தலை போற பிரச்சனை. நம்மளுக்கு எல்லாத்துக்கும் நம்மளுக்கு விளக்கம் தெரியும் பாருங்களேன். இது நம்ம வழக்க சொல் தான், நம்ம இது வந்து என்ன செய்ய வேண்டியதில்லை, நம்ம விளக்க வேண்டிய அவசியம் இல்லை. தலை போற பிரச்சனை, அவ்வளவுதான். இது மட்டும் நடக்கல அப்படின்னு சொன்னா அவ்வளவுதான், என்னுடைய தலை போயிடும் அப்படிங்கிற மாதிரி பிரச்சனை இருக்குமல்ல, அது ஒரு கேட்டகரி. அடுத்தது தலைக்கு மேல பிரச்சனை, அதாவது நம்மளால செயல்படுத்த முடியாம நம்மளுடைய கண்ட்ரோலை விட்டு போன பிரச்சனை இல்ல, நம்முடைய அவுட் ஆஃப் கண்ட்ரோல்னு சொல்லுவோம் இல்லையா, என்னால முடியாது, ஏதாவது ஒரு அற்புதங்கள் நடந்துதான் ஆகணும், யாராவது இதுக்கு உதவி செய்தாகணும், என்னால முடியாது, ஹெல்ப்லெஸ் உட்கார்ந்துக்கும் பாருங்களேன். அப்ப தலைக்கு மேல பிரச்சனை, என்னால முடியாத அளவுக்கு பிரச்சனைகள் அதிகமாயிருச்சு அப்படிங்கிற போது விடுதலை. அடுத்தது தலை காட்ட முடியாத பிரச்சனை இல்ல, ஒரு சில காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில சம்பவிக்கிற போது ஐயோ இந்த சூழ்நிலை நிமித்தமா என்ன செய்ய முடியல, தலை காட்ட முடியலன்னு சொல்லுவோம்ல. தலை போற பிரச்சனை, தலைக்கு மேல பிரச்சனை, தலை காட்ட முடியாத பிரச்சனை, இதெல்லாம் ஒரு மனிதனால என்ன செய்ய முடியாதுன்னா தாண்டி வரவே முடியாது. இது பெரிய ஒரு காரியம், பெரிய ஒரு, அதாவது எதிர்பார்ப்பில் இருப்பாங்க. ஆனா இன்னைக்கு ஆவியானவர் என்ன சொல்றாருன்னா, இப்படிப்பட்ட இந்த பிரச்சனைகள்ல விடுதலை கொடுப்பதற்காகத்தான் ஆவியானவர் உங்களோடு கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அப்போ தலை போற பிரச்சனையும் தலைக்கு மேல இருக்கிற பிரச்சனையும் தலை காட்ட முடியாத பிரச்சனை, இத நிமித்தமாகத்தான் இந்த உலகத்துல பல சம்பவங்கள் நடக்குது. தற்கொலை ஏற்படுகிறது, குடும்பத்துல பிரச்சனைகள் வருகிறது, உறவுக்காரர்களுக்குள்ள பிரிவினைகள் வருகிறது, தவறு செய்வதற்கு முற்படுறாங்க, பாவம் செய்வதற்கு முற்படுறாங்க. இப்படிப்பட்ட அந்த பிரச்சனைகள்ல விடுதலை கொடுப்பதற்காகத்தான் ஆவியானவர் இருக்கிறேன்னு சொல்லுகிறார். அல்லேலூயா. நான் என்ன பிரச்சனைனா, இப்படிப்பட்ட இந்த சூழ்நிலையில ஆவியானவர் சார்ந்து இருக்க மாட்டோம், மனிதர்களை சார்ந்திருப்போம் பாருங்களேன். ஏன்? தலை போற பிரச்சனையும் தலைக்கு மேல இருக்கிற பிரச்சனையும் தலை காட்ட முடியாத பிரச்சனையில எல்லாம் நமக்கு ஆண்டவர் உதவி செய்ய முடியல அப்படின்னு சொன்னா பைபிள் சொல்லுது, ஆவியானவர் எங்கேயோ அங்க விடுதலை. அப்ப நீங்க தலை போற பிரச்சனையா இருந்தாலும் அந்த இடத்துல ஆண்டவர் விடுதலை கொடுக்கணும்னா யார் இங்க இருக்கணுங்க? ஆவியானவர் இருக்கணும். ஆனா நம்ம அவரை சார்ந்து கொள்ளாம அவருக்குள்ள இணைஞ்சு அவரோடு கூட இணைந்து காரியத்தை நடப்பிக்காம இப்படிப்பட்ட சூழ்நிலைகள்ல தலைக்கு மேல இருக்கிற இந்த பிரச்சனைகள் எல்லாம் நமக்கு விடுதலை வேணும், ஒரு சமாதானம் வேறு, ஒரு அற்புதம் நமக்கு நடக்கணும்னா யாரைத்தான் சார்ந்து இருக்கிறோம் அப்படின்னு சொன்னா மனிதர்களை சார்ந்து இருக்கிறோம், அதிகாரிகளை சார்ந்திருக்கிறோம், அதிபதிகளை சார்ந்திருக்கிறோம், முதலாளிகளை சார்ந்திருக்கிறோம். ஆனா வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, நீ எப்படிப்பட்ட பிரச்சனைகள்ல அங்க யார் இருக்கிறாரோ அவர்கள் மூலம் தான் விடுதலை. அப்ப ஆவியானவர் எங்கே இருக்கிறாரோ உன்னுடைய பிரச்சனைகள் மத்தியில, உன் போராட்டத்தின் மத்தியில, அதாவது உன்னால தாங்க முடியாத, உன்னால கண்ட்ரோல் பண்ண முடியாத அப்படிப்பட்ட பிரச்சனைகள்லையும் ஆவியானவர் இருந்தா நீ ஜெயிச்சிடலாம் அப்படிங்கிறார். அல்லேலூயா. ஆவியானவர் இருந்தா நீ ஜெயிச்சிடலாம். ஆனா நம்ம இப்படி தலைக்கு மேல பிரச்சனை போனதுக்கு அப்புறமா அவ்வளவுதான், நம்முடைய முகநாடி வேறுபற்றும், நமக்கு சந்தோஷம் போயிடும், யாரை பார்த்தாலும் எரிஞ்செறிஞ்சு விழுவோம், நம்மளுக்கு சமாதானம் இருக்கா, சாப்பிட மாட்டோம், எதுவும் எல்லாமே நமக்கு உலகமே இருண்டு போன மாதிரி ஆயிரும்.
ஆண்டவர் பார்த்து ஏக்கத்தோடு கூட இருப்பா, நான் உயிரோடு கூட தானே இருக்கிறேன், நீ எங்கிட்ட இந்த காரியத்தை எங்கிட்ட நீ கொடுத்துட்டீன்னா நான் இந்த காரியத்தை நான் டீல் பண்ணுவேனே, ஆவியானவர் எங்கே உண்டு அங்க விடுதலைன்னு நான் சொல்லி வச்சிருக்கிறேன்ல. அப்ப இந்த சூழ்நிலைகள்லையும் நீ ஆவியானவரால் நிரப்பப்பட்டு நீ ஜெபம் பண்ணுகிற போது நிச்சயமாகவே நீ விடுதலை பெறுவதற்கு சாத்தியம் உண்டு. அல்லேலூயா. நான் ஒரு 4-5 பேரை உங்க முன்னால நான் நிறுத்துகிறேன். இப்படி அதாவது தலைக்கு தலை போற பிரச்சனைகளை அவங்க ஜீவன் போகிற அளவுக்கு பிரச்சனை வந்த போதும் அதிலிருந்து இவங்க தப்பித்து கொண்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பதுக்கு 2-3 பேரை உங்களுக்கு முன்னால நிறுத்துகிறேன். அப்போஸ்தலனாகிய பவுல், அதாவது அப்போஸ்தலர் நடபடிகள் 12வது அதிகாரத்துல 5வது வசனத்தை நம்ம வாசிச்சோம்னா, அங்க பேதுருவினுடைய ஒரு காரியம், அதாவது தலை போற பிரச்சனை என்ன அப்படிங்கிற ஒரு 5 காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். அது உங்களுக்கு நம்ம இன்னும் கொஞ்சம் ஈஸியா என்ன செய்யும், உங்களுக்கு புரியும் பாருங்களேன், ஈஸியா உங்களுக்கு புரியும். ஒண்ணு, மரணம். தலை போற பிரச்சனை அப்படின்னா நம்மளால தாங்கிக் கொள்ள முடியாத பிரச்சனை என்னன்னா, மரணம் வந்துட்டாவே எல்லாரும் என்ன ஆகும், ஷேக் ஆகும்ல, அது நம்மளால தாங்கிக் கொள்ள முடியாத பிரச்சனை. அப்படிப்பட்ட மரண காரியங்கள் நடக்கிற சமயங்களிலையும் ஆண்டவர் நமக்கு விடுதலை கொடுப்பார்னு சொல்லுகிறார். அல்லேலூயா. அடுத்தது தன்னுடைய ஸ்தானம், தன்னுடைய பொசிஷன். ஒருவேளை உங்களுடைய பொசிஷன் இழந்துட்டீங்க அப்படின்னு சொன்னா, உங்களுடைய பொசிஷன் மாறிடுச்சு, உங்க பொசிஷன்ல இருந்து நீங்க கீழே இறக்கப்பட்டீங்க, எனக்கு அவமானமா இருக்குது, எனக்கு தலை காட்ட முடியல அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்தாலும் அதிலிருந்தும் ஆவியானவர் உங்களுக்கு விடுதலை கொடுக்க முடியும்னு சொல்லுகிறார். அல்லேலூயா. அவ்வளவுதான், நீங்க மரிச்சு போயிருவீங்க, இனி நீங்க வாழ முடியாது, உங்களுடைய ஜீவனே போகுது அப்படிங்கிற அந்த நிலைமை இருந்தாலும் ஆவியானவர் உங்களை விடுதலை செய்ய முடியும். இல்ல, நான் நல்ல ஒரு பொசிஷன்ல இருக்கிறேன், நல்ல ஒரு உயர்வில் இருக்கிறேன், ஆனா இந்த உயர்விலிருந்து, இந்த பொசிஷன்ல இருந்து என்னை கீழே விழத்தள்ளுவதற்கு சத்துரு போராடுகிறான், பல சூழ்ச்சிகள் நடக்கிறது, எனக்கு என்னன்னு தெரியல, இந்த காரியம் மாத்திரம் நடந்துச்சு அப்படின்னு சொன்னா என்னால தலை காட்டிக்க முடியாது, எனக்கு பெரிய அவமானம் இருக்கும் அப்படிங்கிற அப்படிப்பட்ட சூழ்நிலைகளையும் ஆவியான விடுதலை கொடுக்க ஆண்டவர் வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அடுத்தது கணம், மதிப்பு மிக்க வாழ்க்கை. மதிப்புமிக்க வாழ்க்கை நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். ஆனா சில சூழ்நிலை நிமித்தமா, சில பிரச்சனை நிமித்தமா, சில நபர்கள் நிமித்தமா, சில தவறுகளின் நிமித்தமாக இந்த மதிப்பை இழந்துட்டோம், இந்த கணத்தை இழந்துட்டோம் அப்படின்னு சொன்னாலும் என்னால வாழ முடியாது, இந்த பூமியில தலை காட்ட முடியாது, என்னால இருந்த மாதிரி நான் சந்தோஷமா இருக்க முடியாது, அவ்வளவுதான் என் வாழ்க்கை அப்படிங்கிற மாதிரி உங்களுடைய மதிப்பும் உங்களுடைய கனமும் குறைந்து போக பண்ணுகிற அப்படிப்பட்ட சூழ்நிலை வந்து எல்லாவற்றையும் இழந்து, ஆமா, எல்லாராலும் அவமானப்படுகிற ஒரு சூழ்நிலை வந்தாலும் அந்த சூழ்நிலையிலிருந்தும் ஆவியான நமக்கு விடுதலை கொடுக்க முடியும். அல்லேலூயா. அடுத்தது பொறுப்புகள். சில பொறுப்புகளை நம்மளை நம்பி கொடுத்துருப்பாங்க. நான் ஒரு சில நபர்கள் உங்களுக்கு நான் காமிக்கிறேன். சில பொறுப்புகள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கும். அந்த பொறுப்புகளை அதாவது செய்ய முடியாதபடிக்கு இருக்கிற சூழ்நிலைகள்ல நான் ஏன் தான் இருக்கிறேனோ, சில காரியங்களை பாருங்க, பெற்றோர்கள் பிள்ளைகளை சரியா படிக்க வைப்பதற்கு பெற்றோருங்கிற ஸ்தானம் அது ஒரு பொறுப்பு. ஆனா பிள்ளைகளை சரியான காலேஜில் படிக்க முடியாம, அவங்களை சரியான விதத்தில் நடத்த முடியாம, அவங்களுக்கு தேவையான நல்ல கல்வி கொடுக்காதபடி இருக்கிற போது பல பிரச்சனைகள், பல போராட்டங்கள். இவங்களால முடியாது, நல்லா படிக்க வைக்கணும்னு விரும்புவாங்க, நல்ல இடத்துல திருமணம் செய்து கொடுக்கணும்னு விரும்புறாங்க, ஏற்ற வயதுல திருமணத்தை செய்து கொடுக்கணும்னு விரும்புறாங்க. இப்படி எல்லாம் இருக்கிற போது அந்த பொறுப்புகளை செய்ய முடியாதபடிக்கு சூழ்நிலை இருக்கிற போது நம்மளால என்ன பண்றதுனே தெரியாது. எல்லாரும் கேள்வி கேட்பாங்க, ஏன் உன் பிள்ளைகள் அங்க கொண்டு போய் சேர்த்து இருக்கிற, ஏன் உன் பிள்ளைகள் இப்படி படிக்கிறாங்க, ஏன் உன் பிள்ளைகளுக்கு இன்னும் கல்யாணம் ஆகல, ஏன் உன் பிள்ளைகள் இன்னும் குழந்தை பாக்கியம் கிடைக்கல, அப்படி நிறைய காரியத்தை சொல்லுவாங்க. இப்படி நம்ம பொறுப்புகளை நம்ம செய்கிற போது பலருக்கு முன்னால நம்ம அவமானம் பண்ணி கூனி குறுகி போயிருக்கிற வேலையா இருக்கிறது. வேதம் சொல்லுகிறது, அந்த இடத்துல ஆவியானவர் இருந்தா விடுதலை கிடைக்கும் அப்படிங்கிறார். அல்லேலூயா. அந்த இடத்துலயும் ஆவியானவர் விடுதலை கிடைக்கும். கடைசியா அதிகாரம். நல்ல அதிகாரத்தில் இருக்கிறீங்க, நல்ல உங்களுக்குன்னு சில வல்லமைகள் இருக்கிறது, உங்களுக்குன்னு சில பொறுப்புகள், சில அதிகாரங்கள் ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்து வச்சிருக்கிற போது, இந்த அதிகாரத்திலிருந்து கீழே இறக்கி விடப்படுகிற போது, இந்த அதிகாரத்தை மற்றவர்கள் வந்து பறிக்க நினைக்கிற போது, இந்த அதிகாரம் உங்க கையை விட்டு போகுது அப்படின்னு சொல்லி நினைக்கிற போது கூட அந்த இடத்துல ஆவியானவர் இருந்தா அந்த இடத்துலயும் ஒரு விடுதலை கிடைக்கும். அல்லேலூயா. இது எல்லாமே தலைமுறை பிரச்சனை தான். மரணம் அப்படிங்கிறது அவ்வளவுதான். அதுக்கப்புறமா என்ன செய்யறது, ஆமா, அவரால் வாழ முடியாது, அது பெரிய பிரச்சனை. அடுத்தது தன்னுடைய ஸ்தானத்திலிருந்து கீழே இறக்கி விடப்படுகிறது. தன்னுடைய ஸ்தானத்தை யாராச்சும் அபகரிச்சு நம்மளை வந்து வேற மாதிரி கொண்டு போகிற நிலைமைகளே நம்மளுக்கு பிரச்சனை தான், நம்மளுக்கு பெரிய அவமானம். அடுத்து மதிப்பிழக பண்ணுகிறது, பொறுப்பை செய்யாதபடி இருக்கிற காரியங்கள், அதிகாரத்தை அதாவது இழந்து போக பண்ணுகிற இப்படிப்பட்ட காரியம், இதெல்லாம் மனிதன் வந்து சந்திக்கிற மிகப்பெரிய பிரச்சனை. அதுதான் ஆவியானவர் என்ன சொல்றாருன்னா, ஆவியானவர் எங்கே உண்டோ அங்க விடுதலை. உன்னுடைய தேவைகள், உன்னுடைய பிரச்சனைகள், போராட்டங்கள், அது எவ்வளவு பெருசு எவ்வளவு சின்னது, அதெல்லாம் ஆண்டவருக்கு கவலை கிடையாது.
ஆமா, உன்னுடைய தலைபோற பிரச்சனை அவ்வளவுதான், என் வாழ்க்கையெல்லாம் முடிஞ்சிருச்சு, எனக்கு என்னால ஒண்ணுமே செய்ய முடியாதுங்கிற லெவல்ல நீ அப்படியே ஜீரோவில் நீ ஃபுல்லா இருந்து, அதாவது மகிமையா வாழ்ந்துட்டு முள்ள எல்லாத்தையும் இழந்து ஜீரோ ஆனாலும் கூட ஆண்டவர் சொல்லுகிற வாக்குத்தத்தம் என்னன்னா, அங்க ஆவியானவர் இருந்தா உன்னை மறுபடியும் ஹீரோவாக மாற்றுவார். அல்லேலூயா. மறுபடியும் அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு, என்னால இது ஒண்ணுமே முடியாது அப்படிங்கிற அந்த நிலைமையில நம்ம வந்திருந்தாலும் கூட அந்த நிலைமையில ஆவியானவர் இருந்தாருன்னா நமக்கு பெரிய ஒரு விடுதலை கிடைக்கும். அல்லேலூயா. வாழ்ந்திருக்கிறாங்க. ஏன் நம்ம விடுதலை கொடுக்க முடியல? ஏன் ஆண்டவர்கிட்ட இந்த அற்புதங்களை பெற்றுக்கொள்ள முடியலன்னா, இப்படி பல பிரச்சனைகளை ஆண்டவர் தெளிவா சொல்றாரு, உன்னுடைய தலை தப்புவிக்கப்படணும்னா ஆவியானவர் வேணுங்கிறார். அல்லேலூயா. ஆமா, அதுதான விடுதலை. விடுதலைன்னு என்னது? எனக்கு தலைக்கு மேல என்னால முடியாத பிரச்சனைகளுக்கு அதிலிருந்து வெளியே வருவதற்கு தான் விடுதலை அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இந்த விடுதலையை பெற்றுக்கொள்வதற்கு ஆவியானவர் ரொம்ப முக்கியம். அல்லேலூயா. அப்போஸ்தலர் 12வது அதிகாரத்தில் 5வது வசனத்தை வாசிக்கலாம். அப்படியே பேதுரு சிறைச்சாலையிலே காக்கப்பட்டிருக்கையில் சபையார் அவனுக்காக தேவனை நோக்கி ஊக்கத்தோட ஜெபம் பண்ணினார்கள். இந்த சம்பவம் நமக்கு எல்லாருக்குமே தெரியும். ஏரோது யாக்கோப்பை கொலை செய்த உடனே, அந்த யாக்கோப்பை கொலை செய்த உடனே அந்த ஏரோதை பார்த்தீங்கன்னா அந்த யூத ஜனங்கள் எல்லாம் ரொம்ப மெச்சிட்டாங்க. அங்க பைபிள் எனக்கு சொல்லுது, அதாவது யாக்கோப்பை கொலை செய்தது யூதர்களுக்கெல்லாம் பிரியமா இருந்ததுனால யூதர்களெல்லாம் என்னை பயங்கரமா கனப்படுத்துறாங்க, சரியான காரியத்தை செய்யறாங்கன்னு சொல்லிட்டு என்னை பருமையா பேசுறாங்கன்னு சொன்ன உடனே இவளுக்கு இன்னும் அப்படியே கொஞ்சம் கிருன்னு ஏறிடுச்சு பாருங்களேன். உடனே அடுத்தது என்ன செய்யறாரு? பேதுருவையும் கொலை செய்வதற்கு பேதுரு என்ன செய்யறாரு? பிடித்து சிறையில் அடைச்சிட்டார். ஆனா திரையில் அடைச்சிருக்கிற போது அது பஸ்கா பண்டிகையினுடைய நாட்களா இருந்ததுனால அப்படி என்ன செய்யக்கூடாது, இந்த நாள்ல செய்யக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அடுத்த நாள் நம்ம இவங்களை கொலை செய்யலாம் அப்படின்னு சொல்லி இந்த நாள்ல என்ன செய்யப்படுகிறது? அவனை சிறைச்சாலையில காக்கப்படுறாங்க. பேதுருவை சிறைச்சாலையில காக்கப்பட்டிருக்கிறாங்க, அடைச்சு வச்சுட்டாங்க. ஆனா வெடிஞ்சா இந்த பேதுருவை என்ன செய்ய போறாங்க? சிறைச்சேதம் பண்ண போறாங்க, கொலை செய்ய போறாங்க. ஆனா இவர் நல்லா தூங்கிட்டு இருக்கிறாரு. பைபிள் சொல்லுகிறது, ஆவியானவர் எங்கே இருக்கிறாரோ அங்கே விடுதலை உண்டுன்னு வாக்குத்தத்தம் இருக்குல்ல. ஆவியானவர் எங்கே இருக்கிறாரோ அங்க விடுதலை உண்டுன்னு ஆவியானவர் சொல்லி இருக்கிறார்ல. அங்க சபையார் இதை பிடிச்சு கொண்டாங்க. அதாவது எங்களுடைய குருவானவர், எங்களுடைய பாஸ்டர், தேவனுடைய ஊழியக்காரர் சிறைச்சாலைகள்ல கம்பிகளுக்கு காவல் பண்ணப்பட்டிருக்கிறாரு. அவரை சுற்றிலும் நாளெடுக்க பாதுகாப்பு போடப்பட்டிருக்கிறது. அவருக்குள்ளேயும் காவலர்கள் காவல் காத்து கொண்டிருக்கிறாங்க. சங்கிலிகளால கால்கள் கட்டப்பட்டிருக்கிறது. எந்த சூழ்நிலையா இருக்கட்டும், வெடிஞ்சா அவர் தலை துண்டிக்கப்படுகிறது, வெடிந்தா பேதுரு உயிரோடு கூட பார்க்க முடியாது. எந்த சூழ்நிலையா இருக்கட்டும் அவர் வாக்குத்தத்தத்தை நினைவு கூறுகிறாங்க. இந்த சூழ்நிலையிலும் ஆவியானவர் இருந்தா எங்களுக்கு விடுதலை கிடைக்கும். அல்லேலூயா. நாங்க ரெக்கமெண்டேஷனுக்கு போக வேண்டிய அவசியம் கிடையாது, நாங்க மனு கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது, நாங்க போராட வேண்டிய அவசியம் கிடையாது. என் ஆண்டவர் எங்களுக்கு வாக்கு கொடுக்கிறாரு. ஆவியானவர் எங்க இருக்கிறார் அங்க விடுதலை உண்டுன்னு சொல்லி இருக்கிறார்ல. வாங்க எல்லாரும் கூடி ஜெபம் பண்ணலாம். ஆவியில நிறைஞ்சு ஊக்கத்தோடு கூட ஜெபம் பண்ணுகிறாங்க. வேதம் வசனம் சொல்லுகிறது, சடியாய் அங்க தேவதூதன் இறங்கி நின்று அந்த ஆச்சரியமாய் அதிசயமா மனித ஞானத்துக்கு அப்பாற்பட்ட ஒரு விடுதலையை அங்க ஆவியானவர் பேதுருவுக்கு கொடுக்கிறார். அல்லேலூயா. எதுல கிடைச்சது? இவங்க புலம்பிட்டுல உட்கார்ந்துட்டு, ஐயோ காலையில பேதுருவை பார்க்க முடியாது, நீ அவ்வளவுதான் பேதுருவுடைய ஊழியம் முடிஞ்சிச்சு, பேதுருவுடைய உயிரோடு கூட பார்க்க முடியாது, பேதுரு மூலமா அநேக நன்மைகளை பெற்றுக்கொண்டோம், இனிமேல் பேதுரு எனக்காக ஜெபம் பண்ண மாட்டாரு, தலையில கை வச்சு ஜெபம் பண்ண மாட்டாரு, ஆலோசனை கொடுப்பது இருக்க மாட்டாங்கன்னு சொல்லி சபையார்கள் கூனி குறுகி போய் இல்ல வாக்குத்தத்தத்தை ஞாபகப்படுத்தினாங்க. ஆவியானவர் இருந்தா விடுதலைன்னு சொல்லி இருக்கிறாருல்ல, ஏன் இப்ப ஆவியானவரை நம்ம கூப்பிடக்கூடாது? ஏன் ஆவியானவர் இந்த சூழ்நிலைகள் அப்ளை பண்ணக்கூடாதுன்னு சொல்லிச்சு ஆவியில நிறைஞ்சு ஜெபம் பண்ணுகிறாங்க. வேத வசனம் சொல்லுது, அந்த பேதுருவை வெளியே கொண்டு வந்த அந்த நிகழ்ச்சியை காலையில அதிகாரிகள் கேட்கிறாங்க, அதிகாரிகள் கேள்விப்படுகிறார்கள், அவள் இருதயங்கள் குழம்பி போகிறது. எப்படி நடக்குது? எப்படி சாத்தியம்? இது எப்படி சாத்தியம்? எல்லாம் சிறைச்சாலைகள் பத்திரமாய் பூட்டப்பட்டிருக்கிறது, காவலாளிகள் காவல் காத்து கொண்டிருக்கிறாங்க, இரும்பு கேட்டெல்லாம் நல்லா அடைக்கப்பட்டு பயங்கரமான பாதுகாப்புல இருக்கிறோமே, பயங்கரமான பாதுகாப்புல இல்லையா பேதுரை வச்சிட்டு இருந்தேன். ஆனா பேதுரு மட்டும் என்ன இல்ல, உள்ள இல்ல. எப்படி நடந்துச்சு? ஆவியானவர் இறங்கினா இப்படிதான் நடக்கும். அல்லேலூயா. ஆவியான நம்முடைய சூழ்நிலைகள், நம்முடைய பிரச்சனைகள், நம்முடைய தேவைகள்ல ஆவியானவர் இறங்கினா மற்றவர்கள் ஆச்சரியப்படத்தக்க வகையில, மற்றவர்கள் பிரமிக்கத்தக்க வகையில, மற்றவர்கள் எல்லாம் ஆச்சரியப்பட்டு பிரமிக்கத்தக்க வகையில கர்த்தர் அந்த விடுதலையை கொடுப்பார். அதனாலதான் சொல்றது, நீ ஆவியானவர் அப்ளை பண்றியா?
ஆவியானவர் அழைக்கிறையா? உன் தலைபோற பிரச்சனைக்கு, உன்னுடைய மரணமா மரிக்கிற சூழ்நிலையில கூட ஆவியானவரை கூப்பிட்டா அதிலிருந்து ஒரு பெரிய விடுதலையை ஆண்டவர் கொடுப்பேங்கிறார். அல்லேலூயா. முதலாவது மரணம். நமக்கு தலைபோற பிரச்சனை என்ன? தலைக்கு மேல பிரச்சனை என்ன? மரணம். ஒரு எல்லா மனிதர்களும் கண்டு பயப்படுகிற ஒரு காரியம். ஆனா அதிலிருந்து ஆவியானவர் என்ன செய்யறாருன்னா விடுதலை கொடுக்கிறார். அடுத்தது தானியேலின் புஸ்தகம் 1வது அதிகாரத்துல, தானியேல் 1வது அதிகாரத்துல 20வது வசனத்தை வாசிச்சா, அடுத்தது ஸ்தானம், பொசிஷன். ஒரு நல்ல ஒரு பொசிஷன்ல இருக்கிறோம். நல்ல, அதாவது எல்லா விதத்திலையும் மேன்மையா அந்த ராஜா, அந்த நேபுகாத் நேச்சார், என்ன அவர் தான் நினைக்கிறேன், நேபுகாத் என்ன செய்யறாருன்னா இவரை நல்ல ஒரு பொசிஷன்ல தானியேலை தூக்கி வைக்கிறார். தானியேல் 1:20 வாசிக்கலாம். ஞானத்துக்கும் புத்திக்கும் அடுத்த எந்த விஷயத்தில் ராஜா அவர்களை கேட்டு விசாரித்தானோ அதிலே தன் ராஜ்யம் எங்கும் உள்ள சகல சாஸ்திரிகளிலும் ஜோசியரிலும் அவர்களை 10 மடங்கு சமர்த்தராக கண்டான். அங்க சொல்லப்பட்டிருக்குது. இவர் அந்த பாபிலோன் தேசத்துல இவர் என்ன செய்யறாரு அப்படின்னா, நல்ல, அதாவது ஞானியாய் வச்சிருக்கிறார். ஏன்னா எல்லாத்தையும் ராஜபோதனத்தை கொடுத்து அவங்கள பலப்படுத்த சொல்றாங்க. ஆனா ராஜா அவங்கள கூப்பிட்டு வச்சு பார்க்கிற போது இந்த தானியேல், சாத்ராக், மேசாக், ஆபேத்நேகோங்கிற இந்த தானியேலும் அவனுடைய சிநேகித தோழர்களை பார்க்கிற போது இவங்க என்ன செய்யறாங்கன்னா, இவங்க மற்றவங்களை காட்டிலும் 10 மடங்கு சாமர்த்தியமா இருக்கிறதுனால என்ன செஞ்சாருன்னா இவங்க முதன்மையான இடத்துல கொண்டு வைக்கப்பட்டாங்க. நல்ல திறமை இருக்குது, நல்ல வேலை செய்யறாங்க, நல்ல ஞானம் இருக்கிறது, அதனால என் ராஜ்யத்துல இவங்க மேன்மையா இருக்கட்டும் சொல்லிட்டு அந்த மேன்மையா இருக்கிற அந்த காரியங்கள். ஆனா கொஞ்ச நாளுல அந்த நேபுகாத் நேச்சாருக்கு ஒரு சொப்பனம் வருகிறது. அந்த சொப்பனத்தினுடைய அர்த்தத்தை சொல்லாத எல்லா ஞானிகளையும் என்ன செய்வாங்க? கொலை செய்யப்படுவாங்க அப்படிங்கிற ஒரு காரியம். இது தானியேலுக்கு காதுகள்ல வருது. தானியேலுக்கு காதுகளுக்கு வந்த உடனே கேட்கிறாங்க, ஏயா இவ்வளவு சீக்கிரமா ராஜா இந்த தீர்ப்பை சொல்வதற்கு காரணம் என்ன? இவ்வளவு, அதாவது ஞானிகளை எல்லாவற்றையும் கொலை செய்வதற்குண்டான இந்த கட்டளை இவ்வளவு சீக்கிரமா வந்ததுக்கு என்ன? எனக்கு கொஞ்சம் என்ன செய்ய, தவணை கொடு, எனக்கு கொஞ்சம் தவணை கொடு, எனக்கு ஒரு 2-3 நாள் என்ன செய்ய, எனக்கு நேரம் கொடு, எனக்கு தவணை கொடு. என்னையா பண்ண போற? ராஜா சொல்றாரு, நீ என்ன செய்ய, இந்த சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்லலைன்னா இந்த சொப்பனத்துக்கு உண்டான அர்த்தத்தையும் நீங்க யாரு சொன்னா ஜோசியரையும் ஞானிகளையும் குறித்து எத்தனை பேர் என்ன செய்ய போறாங்க? ஆண்டவர் ராஜா கொண்டு போட சொல்லிட்டார் அப்படிங்கிற ஒரு தீவிரமான ஒரு கட்டளை புறப்பட்டு இருக்கிற போது இந்த தானியேலுக்கு ஒரு காரியம் புறப்பட்டுச்சு. ஓகே, ராஜாவுடைய கட்டளை கடுமையா இருக்கலாம், ராஜாவுடைய காரியங்கள் கனவுகள் பயங்கர வித்தியாசமா இருக்கலாம், என்னவா இருக்கட்டும், என் ஆண்டவர் எனக்கு வாக்கு கொடுத்திருக்கிறாரு, ஆவியானவர் எங்க அங்க எனக்கு விடுதலை உண்டு, எனக்கு வாக்கு இருக்கிறது. அல்லேலூயா. என் தலை துண்டிக்கப்பட்டு போனதுதான், ஒன்னும் பிரச்சனை இல்லை. ராஜா தான் என்னை 10 மடங்கு சாமர்த்தியனாக கண்டு எனக்கு நல்ல ஒரு பொசிஷனை கொடுத்திருக்கிறாரு. ஆனா இந்த பொசிஷனை அனுபவிக்க முடியாதபடிக்கு, இந்த பொசிஷன்ல நான் இருக்க முடியாதபடிக்கு நான் கொலை செய்யப்படுவதற்கு தேடப்படுகிறேனே. இப்படி இருக்கிற போது ராஜாவுடைய இருதயத்தை யார் மாத்துறது? ராஜாவுடைய சட்டத்தை யார் பொய்த்து போக பண்ணுவது? ராஜா விரும்பின காரியத்தை யார் செய்யக்கூடும்? யாரும் செய்ய முடியாது. ஆனா எனக்கு ஒண்ணு தெரியும், ஆவியில நிறைஞ்சு ஜெபம் பண்ணுகிற போது கர்த்தர் இறங்கி என் தலையை தப்புவிக்க பண்ணுவார் அப்படிங்கிறது தெரியும். அல்லேலூயா. பைபிள் தெளிவாய் சொல்லுகிற 2:17 தானியேல் 2வது அதிகாரத்தில் 17 19 வசனம் வரைக்கும் நம்ம வாசிக்கிற போது அங்க சொல்லப்படுகிறது, ராக்காலத்தில் தரிசனங்கள் வெளிப்பட்டு அந்த சொப்பனத்துக்கு அர்த்தத்தை சொல்லி கொடுக்கிறாரு. ராஜா கிட்ட சொல்றார், ராஜாவே இதுதான் காரியம், இதுதான் சொப்பனம், இதுதான் இதனுடைய அர்த்தம் அப்படிங்கிற காரியத்தை சொன்ன உடனே இந்த தானியேலின் நிமித்தமாக தானியேலும் தப்பித்தார், தன் தோழர்களும் தப்பித்தாங்க. இன்னும் அந்த பாபிலோன் தேசத்தில் இருக்கிற சகல ஞானிகளும் காப்பாற்றப்பட்டாங்க. அல்லேலூயா. ஆவியானவர், ஆவியில நான் ஜெபம் பண்ணுகிற அந்த ஜெபத்திற்கு அவ்வளவு வல்லமைகள் உண்டு. அவ்வளவுதான் உன்னை கொண்டு போடுவேன், நீ இல்லாம போய் நீ ஞானி என்னுடைய தேசத்துல வேண்டாம், இப்படி நான் கொடுக்கிற எனக்கு பிரயோஜனம் இல்லாத ஆட்கள் வேண்டாம்னு சொல்லிட்டு, அதாவது கொலை செய்ய தேடுகிற போது அதாவது தானியேலும் தானியுடைய தோழர்களும் அவன் தேசத்தில் இருக்க எல்லா ஞானிகளுடைய தலைகள் தப்புவிக்கப்பட்டதுக்கு காரணம் என்ன? தானியேல் ஜெபம் பண்ணினார். அல்லேலூயா. ராம் முழுவதும் ஜெபம் பண்ணினார்னா சும்மாவா ஜெபம் பண்ணிருப்பாங்க? ஆவியில நிரப்பப்பட்டு ஜெபம் பண்ணி இருக்கிறாங்க, ஆவியில நிரப்பப்பட்டு ஜெபிக்கிறாங்க. அடுத்தது கணம், அதாவது மதிப்பு இல்ல, மதிப்பு. ஏன்னா அந்த மதிப்பு, நல்ல மதிப்புல இருக்கிற ஒரு நபர், நல்ல மதிக்கத்தக்க ஒரு கனமுள்ள ஒரு நபர் அவருடைய கனவீனப்படுத்தப்பட்டுட்டாங்கன்னாலும் கூட என்ன செய்ய முடியாது? அவரால் வாழ முடியாது. இதனால நிறைய பேர் இதனாலதான் தற்கொலை பண்ணிக்கிறாங்க.
இதெல்லாம் தற்கொலை பண்ணி என்னால முடியாது, தலை காட்ட முடியல எனக்கு வெளியில, என் தலைக்கு மேல வெள்ளம் போச்சு, இனிமேல் என்னால ஒண்ணு செய்ய முடியாது, அவ்வளவுதாங்கிற மாதிரி ஒரு பிரச்சனை வருது எஸ்தருக்கு. எஸ்தரின் புஸ்தகத்தை எடுத்து வைத்துக் கொள்ளலாம். அங்க சொல்லப்படுகிற காரியம், இந்த எஸ்தர் நல்ல மதிப்போடு கூட வஸ்திக்கு பிற்பாடு நல்ல ஒரு ராஜாத்தியாக கொண்டு போய் அமர பண்ணுகிறார். நல்ல மதிப்பு, நல்ல கனமுள்ள ஒரு நல்ல ஒரு பாத்திரம், நல்ல ஒரு மேன்மையான காரியம். ஆனா இங்கேயும் பாத்தீங்கன்னா யூதர்களுக்கு விரோதமாய் ஒரு சட்டம் வருகிறது பாருங்க. எல்லாத்துக்கும் அவங்க தலை துண்டிக்கப்படுகிற, கொலை செய்யப்படுகிற காரியங்கள். அப்ப ஆமான் ஒரு பெரிய சட்டத்தை கொண்டு வருகிறான். யூதரை எல்லாத்தையும் கொலை செஞ்சிடணும் அப்படிங்கிற காரியங்கள் வருகிற போது இவர் சொல்றியா, எஸ்தர் நினைச்சிட்டு இருக்கிறாங்க அவ்வளவுதான், நமக்கு எந்த பிரச்சனை வராதுன்னு. ஆனா மொர்தெகாய் அதை சொல்லி அனுப்புகிறாரு, இப்படிப்பட்ட அழிவு வருகிற போது நீயும் யூதன் தான், என்னுடைய தலையும் தப்பிக்கணும்னு என்ன செய்யாத, நீ நினைக்காத, நீயும் மரிச்சு போயிருவே அப்படிங்கிறார். நீங்க மரிச்சு போயிருவேங்கிறார். ஏன்னா ஆரம்பத்துல எஸ்தர் மறுக்கிறாங்க, என்னால உபவாசம் பண்ண முடியும், என்னால ராஜாட்ட போக முடியாது, ஏன்னா சட்டம் தவறான சட்டமா இருக்குது. ராஜா கூப்பிடாம என்ன செய்ய முடியாது, ஒருவருமே அங்க போக முடியாது, அவர் கூப்பிட்டா தான் போகணும். ஆனா 30 நாள் அளவு அவர் என்னை கூப்பிடல. அப்படி இருக்கிற போது நான் எப்படி வாலண்டரியா போகணும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு மறுபடியும் மொர்தெகாய் சொல்லுகிறாரு, நீயும் யூதன் தாங்கிறத மறந்துடாதே, நீயும் யூத குலத்தார் அப்படிங்கிறத மறந்துடாத. யூதர்களுக்கு ஆபத்து வருகிற போது நீயும் அந்த அழிவுல அழிச்சு போயிருவேங்கிறத மறந்துடான்னு சொன்ன உடனே அவங்க ஒரு காரியத்தை எடுக்கிறாங்க. 4வது அதிகாரத்துல 16வது வசனம், 4வது அதிகாரத்துல 16வது வசனத்தை வாசிக்கலாம். நீர் போய் சூசானில் இருக்கிற யூதரை எல்லாம் கூடி வர செய்து 3 நாள் அல்லும் பகலும் புசியாமலும் குடியாமலும் இருந்து எனக்காக உபவாசம் பண்ணுங்கள், நானும் என் தாதிமாரும் உபவாசம் பண்ணுவோம், இவ்விதமாக சட்டத்தை மீறி ராஜாவினிடத்தில் பிரவேசிப்பேன், நான் செத்தாலும் சாகிறேன் என்று சொல்ல சொன்னார். அங்கேயும் பாருங்க மரணம் தான். பாருங்களேன், நான் சொல்ற காரியங்கள் எல்லாமே தலைக்கு மேல போற பிரச்சனை தான். அல்லேலூயா. இதிலிருந்து ஒரு விடுதலை நமக்கு வேணும் அப்படின்னு சொன்னா ஆவியானவர் தான் உதவி செய்யணும். அல்லேலூயா. இவங்க சொல்றாங்க சட்டம் தவறான சட்டமா இருக்கிறது, ராஜா கூப்பிடாம போச்சு அப்படின்னா என்னுடைய தலை என்கிட்ட இருக்காது, என்னை கொன்று போடுறதுக்கு 100% வாய்ப்பு இருக்கிறது. ஆனாலும் என்ன செய்யறேன், நமக்கு வாக்குத்தத்தம் இருக்குதல்ல, ஆவியானவர் எங்கே உண்டு அங்க விடுதலைன்னு சொல்லப்பட்டிருக்குதல்ல. ராஜாவுடைய சட்டம் விரோதமா இருந்தாலும், ராஜாவுடைய சட்டங்கள் தவறா இருந்தாலும், என்னதான் சூழ்நிலைகள் வேற மாதிரி இருந்தாலும், என் ஆவியானவர் இறங்கினார்னா ராஜாவினுடைய இருதயத்தை மாற்ற முடியும். அல்லேலூயா. ஆவியானவர் இறங்கினா சட்டத்தை பொய்த்து போக முடியும். ராஜா இறங்கினானா காரியத்தை தாறுமாறு எல்லாம் தலைகீழா மாற்ற முடியும். ஆவியானவர் இறங்கினானா எல்லா சூழ்நிலைகளையும் தலைகீழா மாற்ற முடியுங்கிறது எஸ்தருக்கு தெரிஞ்சதுனால பைபிள் சொல்லுகிறது, நீ போய் உபவாசம் பண்ணு, நானும் என் தாதிமார்களும் 3 நாள் என்ன செய்யறோம், அள்ளும் பகலும் புசியாமலும் குடிக்காமலும் நான் என்ன செய்யறேன், உபவாசம் பண்ணுகிறேன்னு சொல்லிட்டு உபவாசம் பண்ணுகிறாங்க. பைபிள் சொல்லுகிறது ராஜாவுடைய கண்களில் தெய்வம் கிடைச்சது. அல்லேலூயா. அந்த சட்டம் அதனுடைய வீரியத்திலிருந்து விலகிருச்சு. யாரும் கூப்பிடாம உள்ள போக கூடாதுங்கிற ஒரு சட்டம் மீறிட்டா, ஆனால் போயிடுச்சு. அப்புறம் அடுத்தது அந்த ராஜாவுடைய பொற்சங்கோல் நீட்டப்படணும், நீட்டப்படணும். அங்க நீட்டப்படாம இருந்துச்சுன்னா அவங்க தலை துண்டிக்கப்படும், செத்து போயிடும், கொலை செய்யப்படுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ராஜாவுடைய கண்களில் தயவு கிடைக்கிறது. பொற்சங்கோல் அந்த காரியத்தை நீட்டப்படுகிறது. அவர் சொல்ற, ராஜாத்தியே உனக்கு என்ன வேணும், என் ராஜ்யத்தின் பாதியானாலும் உனக்கு தரேன் அப்படிங்க. இந்த மாற்றம் எங்க வந்துச்சுன்னா, பிரச்சனைகளை கண்டு துவண்டு போகிற நேரங்கள் அல்ல, கண்ணீர் விடுகிறதில்ல, புலம்புகிறதுனால அல்ல, துக்கப்படுகிறதுனால அல்ல, கவலைப்பட்டு உட்கார்ந்து இருக்கிறதுனால அல்ல, வாக்குத்தத்தம் இருக்கிறது. ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு. அல்லேலூயா. ராஜாவின் சட்டம் வேற மாதிரி இருக்கட்டும், ராஜாவின் இறுதி வேற மாதிரி இருக்கட்டும், ஆனா எனக்கு தெரியும் ஆவியானவர் இருக்கிற இடத்துல விடுதலை உண்டு. அவர் சட்டத்தை மாற்ற வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். உன்னுடைய மதிப்பு போகாதபடிக்கும் கனவீனமாகாதபடிக்கு பார்த்துக் கொள்வதற்கு அவர் வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அப்ப ஆவியானவர் வேணும். இவங்க அந்த மதிப்பெண் ராஜாத்தியங்கிற அந்த மேன்மையை இழந்து போவதற்கு வாய்ப்புகள் வந்து அவ்வளவுதான். அதுல இருக்காம இவங்க கொலை செய்யப்படுகிற ஒரு தவறான சட்டம், ஆமா நிமித்தமா போடப்படுகிற ஒரு சூழ்ச்சி, அதிலிருந்து மாற்றுவதற்கு என்ன யாருதான் உதவி செய்ய முடியும்னா ஆவியானவர் உதவி செய்ய முடியும். காரியத்தை மாறுதலாய் முடிக்க பண்ணுகிற ஆண்டவர். அல்லேலூயா. ஆமா, காரியத்தை மாறுதலாய் முடிக்க பண்ணுகிற ஆண்டவர். அப்போ அந்த கணம் உன்னுடைய மதிப்பு போகாதபடிக்கு உன்னை பாதுகாத்துக் கொள்ளுகிறது ஆவியானவர். அடுத்தது பவுலும் சீலம் அப்போஸ்தலர் 16வது அதிகாரத்தை எடுத்து வைத்துக் கொள்ளலாம். அப்போஸ்தலர் 16வது அதிகாரத்துல பொறுப்பு, சில பொறுப்புகள் நமக்கு இருக்கிறது. ஆனா அந்த பொறுப்புகளை செய்ய முடியாதபடிக்கு இருக்கிற தடைகள், பொறுப்புகளை செய்ய முடியாதபடி இருக்கிற தடைகள் 16வது அதிகாரத்துல 25, 26 வாசிக்கலாம்.
நடுராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். காவலில் வைக்கப்பட்டவர்கள் அதை கேட்டு கொண்டிருந்தார்கள். சடுதியிலே சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அசையும்படியாக பூமி மிகவும் அதிர்ந்தது. உடனே கதவுகள் எல்லாம் திறவுண்டது. எல்லாருடைய கட்டுகளும் கலன்று போயிற்று. அங்க சொல்லப்பட்டிருக்கிற காரியம், பவுலும் சீலாவும் தொழுமரத்துல மாட்டி வைத்து 16வது அதிகாரத்துல 25, 26 தொழுமரத்துல இவங்களை மாட்டி வச்சு உள்காவல் அறையில் என்ன செய்யறாங்கன்னா கொண்டு போய் வச்சிருக்கிறாங்க. உள்காவல் அறையில கொண்டு வச்சிருக்கிறாங்க. சூழ்நிலைகள் என்னன்னா, சரீரம் முழுவதும் வேதனை, சரீரம் முழுவதும் காயங்கள், சூழ்நிலைகள் இருட்டான அறை, தனிமையான ஒரு இடம், கைகளும் கால்களும் கட்டப்பட்ட சூழ்நிலை, கைகளும் கால்களும் கட்டப்பட்ட சூழ்நிலை. ஆனா உள்ள பவுலும் சீலாவும் இருந்து யோசிக்கிறாங்க, என் ஆண்டவர் என்னை அழைத்தது சுவிசேஷத்தை அறிவிப்பதற்காக. புறஜாதியனுக்கு அப்போஸ்தலனாக நான் அனுப்பப்பட்டேன். புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் ஆண்டவருடைய நாமத்தை சொல்லுவதற்காக நான் ஏற்படுத்தப்பட்டேன். ஆனா இப்ப கட்டப்பட்டிருக்கிறவனா இருக்கிறேனே, இப்ப தனித்து விடப்பட்டவனா இருக்கிறேனே, என் பொறுப்பை செய்யாதபடிக்கு இப்ப சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டிருக்கிறேனே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிற போது வாக்குத்தத்தம் ஞாபகம் வருது. பவுலுக்கு வாக்குத்தத்தம் ஞாபகத்துக்கு வருது. என்ன பவுலை உனக்கு ஞாபகத்துக்கு வந்துச்சு? என் சூழ்நிலைகள் கட்டப்பட்டிருக்கலாம், நான் தனித்து விடப்பட்டிருக்கிறான், என் கைகளில் கால்களில் விலங்கு போட்டிருக்கலாம், தொழுமரத்தில் மாட்டி வைத்திருக்கலாம். எப்படிப்பட்ட சூழ்நிலையில இருந்தாலும் நான் விடுதலையோடு கூட செயல்படாதபடிக்கு ஒரு சூழ்நிலை, அப்படிப்பட்ட இக்கட்டான ஒரு சூழ்நிலை இருக்கலாம். ஆனா என் ஆண்டவர் எனக்கு வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறாரு. ஆவியானவர் எங்கே உண்டோ விடுதலை உண்டுன்னு சொல்லி இருக்கிறாரு. ஆவியானவர் எங்கே உண்டு அங்க விடுதலை உண்டுன்னு சொல்லி இருக்கிறாரு. இந்த வாக்குத்தத்தத்தை ஞாபகப்படுத்திட்டு ஆவியில நடந்து ஜெபம் பண்ணி ஆண்டவரை துதிக்கிறாங்க. ஆண்டவரை நடு ராத்திரியில எழுந்து ஆண்டவரை துதிக்கிறாங்க. ஆண்டவரே, என் பொறுப்புகளை செய்யக்கூடாதபடிக்கு நான் சிறைப்பட்டிருக்கிறேன், என் பொறுப்புகளை செய்யக்கூடாதபடிக்கு நான் ஒரு ஹெல்ப்லெஸ்ஸா இருக்கிறேன், நான் செயல்பட முடியாதபடிக்கு சூழ்நிலையில் இருக்கிறேன் அப்படிங்கிற காரியங்களை அறிந்து நல்ல ஆவியில நிறைந்து ஜெபம் பண்ணுகிறாங்க. இரவு நேரத்தில் பாடி ஆண்டவரை துதித்து மகிமைப்படுத்துகிறாங்க. வேத வசனம் சொல்லுகிறது, எங்கே கட்டப்பட்டிருந்தார்களோ, எந்த இடத்துல வெளிச்சம் இல்லாமல் இருந்ததோ, எந்த இடத்துல அவங்க அடைப்பட்டிருந்தார்களோ, அஸ்திபாரங்கள் குலுங்கத்தக்கதாக எல்லா கட்டுகளும் அவிழ்க்கப்படும்படியாக, இவங்களுடைய கட்டுகள் மாத்திரமல்ல, அந்த சிறைச்சாலைக்கு அத்தனை பேருடைய கட்டுகளும் அவிழ்க்கத்தக்கதாக ஒரு பெரிய விடுதலையை ஆவியானவர் நிகழ்த்தினார். அல்லேலூயா. அவ்வளவுதான். உன்னை செயல்பட முடியாதபடிக்கு, உன் பொறுப்பை செய்ய முடியாதபடி, உன் பொறுப்பை நிறைவேற்றக்கூடாதபடிக்கு பிரச்சனை வருதா, போராட்டம் வருதா, எதுவுமே செய்ய முடியல. நானும் பார்க்கிறேன், பிள்ளைகளை நல்லா படிக்க வைப்பதற்கு, நல்ல திருமணம் செய்து கொடுப்பதற்கு, நல்ல வேலை வாய்ப்பை வாங்கி கொடுப்பதற்கு, பிள்ளைகளுக்கு சொத்தை வாங்கி கொடுப்பதற்கு, நிறைய உச்சிதமான காரியத்தை கொடுப்பதற்கு நான் முயற்சிக்கிறேன். ஒண்ணுமே எடுத்த காரியங்கள் எல்லாம் சக்சஸ் இல்லை, எடுத்த காரியங்கள் தோல்வி. இப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் ஆண்டவர் சொல்லுகிறார், ஆவியானவர் இருக்கிறாரா பிரச்சனைக்குள்ள? உன்னுடைய தேவைக்குள்ள ஆவியானவர் இருக்கிறாரா? உன்னுடைய தலைபோற பிரச்சனைக்குள்ள ஆவியானவரை கொண்டு அப்ளை பண்ணுன்னு சொல்லுகிறாரு. ஆவியானவர் இருந்தாங்க விடுதலை தான். அல்லேலூயா. அங்க சடுதியில கஸ்திவாரங்கள் குழுந்தக்கத்தக்கதாக ஆண்டவருடைய வல்லம் இறங்கினது. எல்லா கட்டுகளும் அவிழ்க்கப்பட்டது. வெடிந்து போகிற போது அவங்களால சிறைச்சாலையில் உட்கார முடியல. அவங்க விடுதலை பண்ணிட்டாங்க. போய் அவர்கள் மேல இருக்கிற பொறுப்புகளை அவர்கள் செய்ய தொடங்கினார்கள். அல்லேலூயா. நல்லா புரிந்து கொள்ளுங்க. ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறாரு, ஆவியானவர் எங்கேயோ அங்க விடுதலை. எந்தெந்த இடத்துல எல்லாம் ஆவியானவர் நீங்கள் அப்ளை பண்ணுகிறீங்களோ அந்த இடத்துல விடுதலையை பார்க்க முடியும். கடைசியில அதிகாரம் லூக்கா எழுதின சுவிசேஷம் 12வது அதிகாரத்துல இயேசுவுக்கு இருந்த அதிகாரத்தை பிடிக்கணும்னு சொல்லிட்டு பல பேர் முயற்சி பண்ணினாங்க. அவரை கொலை செய்யணும்னு முயற்சி பண்ணாங்க. அவங்க மலையின் மேல இருந்து தள்ளி விடணும்னு சொல்லிட்டு அவங்க முயற்சி பண்ணினாங்க. வேதம் சொல்லுகிறது, லூக்கா 6:12 வாசிக்கலாம். ஆண்டவர் இந்த அதிகாரத்தை தக்க வைத்துக் கொள்வதற்கு, ஏசப்பா அதிகாரத்தோடு கூட செயல்படுவதற்கு, அவர் யாரும் அவரை ஜெயிக்க முடியாம இருப்பதற்கு காரணம், அவர் ராம் முழுவதும் தேவனை நோக்கி அவர் ஜெபம் பண்ணுகிறவராக இருந்தார். லூக்கா 6:12 வாசிக்கலாம். அந்நாட்களிலே அவர் ஜெபம் பண்ணும்படி ஒரு மலையின் மேல் ஏறி ரா முழுவதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். போதும். அங்க சொல்லப்பட்டிருக்கிற காரியம், ஏன்னா இயேசுவுக்கு பகல் நேரங்கள்ல முழுவதுமாக போராட்டம் தான். பாருங்களேன், எங்க போனாலும் எப்படி குற்றம் கண்டுபிடிக்கலாம், எதை செய்தாலும் பிரச்சனை, யார் என்ன காரியத்துக்கு எந்த நன்மை செய்தாலும் பிரச்சனை வந்துருவாங்க. பாருங்களேன், எந்த அதிகாரத்தில் இதை செய்யறீங்க, இதையே இந்த ஓய்வு நாள் இதையே செய்யறீங்க. அடுத்தவங்க பேசிட்டு இருக்கிற போதே குற்றம் கண்டுபிடிப்பாங்க. அவங்க பேசிட்டு இருக்கிற போதே இவங்க பேச்சில் ஏதாவது குற்றம் கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களை சுற்றியும் அப்படிப்பட்ட குற்றம் சாட்டுகிற, குற்றப்படுத்துகிற, அப்படி அதிகாரத்தை செயல்படுத்த முடியாத சூழ்நிலையில் நிறைய பேர் சுத்தி இருந்தாங்க.
கொஞ்சம் நீங்க பாருங்களேன், கொஞ்சம் நினைங்க. அதாவது எதை செய்தாலும் தப்பு, எதை சொன்னாலும் தப்பு, எதை எப்படி பேசினாலும் தப்பு அப்படிங்கிற மாதிரி கங்கணம் கட்டி கொண்டிருக்கிற நம்மளை குற்றப்படுத்துகிற நபர்கள் கூட இருந்துச்சுன்னா எப்படி நம்ம செயல்பட முடியும்? எவ்வளவுதான் திறமை இருந்தாலும் என்ன செய்ய முடியாது, அதை உபயோகப்படுத்த முடியாது. ஆனா இயேசு என்ன செய்தார்னா ராம் முழுவதும் ஜெபம் பண்ணினார். அப்போஸ்தலர் 10:38 சொல்லுகிறது, அவர் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் நிறைந்தவராய் சுற்றி தெரிந்தார். அதனால அவர் எவ்வளவு பெரிய பிரச்சனை எழுப்பினாலும், எவ்வளவு பெரிய போராட்டங்கள் எழுப்பினாலும், எவ்வளவு பெரிய சூழ்ச்சி இருந்தாலும், இவங்க கொல்ல நினைக்கிறாங்க, மழை இருந்து தள்ள நினைக்கிறாங்க, என்னென்னமோ காரியத்தை இயேசுடைய அதிகாரத்தை பிடித்து கொள்ளணும்னு நினைக்கிறாங்க. பைபிள் சொல்லுகிறது இயேசுவை எதுவும் கட்டுப்படுத்தவே முடியல. அல்லேலூயா. அவர் உலகத்தில் இருக்கிற போது ஏரோது சொல்லி அனுப்புகிறார். அவங்க எல்லாம் சொல்றாங்க, ஏலோர் உங்களை வந்து கொலை செய்யறதுக்கான தேடுறாங்கயா அப்படின்னு சொல்லி இயேசு விட்டு வந்து சொல்லுகிற போது இவர் தைரியமா சொல்லுகிறார், இன்னைக்கும் நான் ஊழியம் செய்யணும், நாளைக்கும் ஊழியம் செய்யணும், என்னை ஒண்ணு செய்ய முடியாதுன்னு போய் அந்த ஏரோதுங்கிற அந்த நரிகிட்ட போய் சொல்லு அப்படிங்கிற அவ்வளவு அத்தாரிட்டியே. ஆவியானவர் இருந்துச்சுன்னா விடுதலையா ஊழியம் செய்யலாம். அல்லேலூயா. ஆவியானவர் இருந்தா நம்ம குடும்பத்தை அழகடமல நடத்தலாம். எவ்வளவு சூழ்ச்சிகள், எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் ஆவியானவர் இருந்தா அங்க விடுதலை. அல்லேலூயா. கருமையான தேவ ஜனமே, அதை நீங்க புரிந்து கொள்ளுங்க. ஏன் நம்ம சில பிரச்சனைகளை சோர்ந்து போகிறோம், ஏன் சில காரியங்களை ஆண்டவர் நன்மையை கொடுக்க முடியல அப்படின்னு சொன்னா அங்க சொல்லப்படுகிறது ஆவியானவர் இருக்கணும். உங்க பிரச்சனை நடுவில், உங்க போராட்டத்தை நடுவில் ஆவியானவர் இருக்கணும். இந்த ஆவியானவரால் எப்படிங்க நிறைஞ்சு ஜெபம் பண்றது அப்படின்னு சொன்னா, நீங்க சாதாரணமா ஜெபம் பண்ணக்கூடாது. ஜெபம் பண்ணுகிற போது நீங்க ஆவியில நிரப்பப்படணும். உங்களுடைய கண்ட்ரோல், அதாவது உங்களுடைய மாம்சீக கண்ட்ரோல் இருக்கக்கூடாது. பாருங்களேன், ஆவியில நிறைஞ்சு ஜெபம் பண்றதுன்னா என்ன, நீங்க உட்கார்ந்து ஆண்ட கொஞ்ச நேரம் ஸ்தோத்திரம் பண்ணி கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணி அப்படி எல்லாம் நீங்க ஆயத்தமாகிட்டு நீங்க இல்ல அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை வந்துடணும். பாருங்களேன், நான் இல்ல, நான் இந்த காரியத்தை யோசிக்கல அப்படிங்கிற அந்த சூழ்நிலையில வந்துடணும். நான் இல்ல, நான் இதை ஜெபிக்கிறது நான் இல்ல, இப்படி எல்லாம் ஞாபகப்படுத்துறது நான் இல்ல அப்படிங்கிற மாதிரி நம்முடைய கண்ட்ரோல் வேற யாரோ எடுத்துக்கொள்ற அந்த உணர்வு வரணும். அதுதான் ஆவியானவருடைய காரியம். அதை ஒரு ஊழியக்காரர் இப்படி சொன்னாரா, ஆண்டவர் என்னை 1 மணி நேரம் ஜெபம் பண்ண சொல்லி இருக்கிறார். சோதனைக்கு உட்படாதபடி இருக்கணும்னா எத்தனை மணி நேரம் ஜெபிக்கணும்? 1 மணி நேரம் ஜெபிக்கணும். அப்போ சோதனைக்குட்படாதபடி நான் இருக்கணும்னா நான் 1 மணி நேரம் தினமும் ஜெபிக்கணும். ஆனா நான் 1.25 மணி நேரம் ஜெபம் பண்ணுவேன் அப்படின்னாரா. எதுக்காக 1.25 மணி நேரம் ஜெபம்னா, அந்த 1/4 மணி நேரம் என்னை சரிப்படுத்தி கொள்வதற்காக. ஏன்னா போய் ஜெபம் பண்ண உடனே 1 மணி நேரம் ஜெபிக்கணும்னு போய் உட்கார்ந்த உடனே அங்க 1 மணி நேரம் முழுவதும் ஜெபம் பண்ண முடியும். ஏன்னா 1/4 மணி நேரம் நம்முடைய சிந்தனைகள் அலைப்பாய் பாருங்க. நம்ம ஒன்ன வராது நமக்கு ஜெபத்துல. அந்த ஞாபகம் வரும், இந்த ஞாபகம் வரும், தூக்கம் வரும், அப்படி வரும், நிறைய இடர்பாடுகள் வரும். இதெல்லாம் ஜெயிப்பதற்காகவே, இதெல்லாம் சரிப்படுத்தி ஒருமனப்படுவதற்காகவே எனக்கு ஒரு 1/4 மணி நேரம் பிடிச்சிரும். அதனால நான் அதெல்லாம் முடிச்சிட்டு ஆவியானுக்குள்ள வந்ததுக்கு அப்புறமா 1 மணி நேரம் ஜெபம் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னாராம். நீங்க அதை புரிந்து கொள்ளுங்க. நீங்க ஜெபம் பண்ணுகிற போது நல்ல ஸ்தோத்திரம், எதுக்காக ஆண்டவரை ஆராதிக்கிறோம், எதுக்காக நல்ல பாட்டு பாடி ஆண்டவரை துதிக்கிறோம் அப்படின்னு சொன்னா நம்முடைய மாம்ச சிந்தனை எல்லாம் மாறணும். ஆவியானுடைய கண்ட்ரோலுக்குள்ள நம்ம வரணும். ஆவியானவர் என்ன கண்ட்ரோல் பண்ணிச்சாரு அப்படிங்கிறது அந்த உணர்வு நமக்கு வரணும். நம்மளுக்கு தெரியும் பாருங்களேன், முட்டி போட்டிருக்கிறோம் அப்படிங்கிற உணர்வு நமக்கு வராது. பல வார்த்தைகள் நம்மள வாய்களில் கொடுப்பாரு. பல காரியத்தை ஜெபம் பண்ணுவதற்கு பல காரியத்தை ஆண்டவர் சொல்லி கொடுப்பாரு. அதெல்லாம் நம்ம நினைச்சிருக்கவே மாட்டோம். உடனே நீங்க தீர்மானம் பண்ணிடணும், ஆவியானவரை கண்ட்ரோல் பண்ணிட்டாரு, இப்ப ஜெபம் பண்ண ஆரம்பிக்கணும், இப்ப ஜெபிக்க ஆரம்பிக்கணும். நான் ஆவியில தான் ஜெபம் பண்றேன்னு சொல்லிட்டு போய் மாம்சீகத்துல உட்கார்ந்து ஆவியானவரே ஆவியானவரே ஆவியானவரேன்னு சொல்லிட்டு இருக்கிறதுனால நம்ம ஆவியானவரை நிரப்பப்பட முடியாது. அவரை அனுபவிக்கணும். நம்முடைய கண்ட்ரோல் முழுவதும் ஆவியானவருக்கு ஒப்பு கொடுத்து ஜெபிக்கணும். அதான் பைபிள் சொல்லுது 8:24 ரோமல்ல சொல்லப்படுகிறது, நீங்க ஜெபம் பண்ண வேண்டியது என்னதுன்னு தெரியாது இருக்கிற போது உங்க பலவீனத்துல அவர் உதவி செய்கிறவராய் இருக்கிறார். வாக்கு கடங்காத பெருமூச்சோடு கூட உங்களுக்காக வேண்டுதல் செய்கிறார். அந்த அனுபவத்துக்குள்ள வந்துடணும். பாருங்களேன், நேற்றைய தினத்துல நான் வேதத்தை வாசிச்சுட்டு இருக்கிற 2 கொரிந்தியர் வேதத்தை வாசிச்சுட்டு இருக்கிற போது, வேற பகுதிகள் எல்லாம் வேதத்தை வாசிச்சுட்டு இருக்கிற போது நான் வேற ஒரு காரியத்துக்காக பைபிளை படிச்சுட்டு இருக்கிறேன். அப்படியே ஒவ்வொரு அதிகாரமா படிச்சுட்டு வந்துட்டு இருக்கிற போது திடீர்னு ஒரு வசனத்தை ஆண்டவர்ல நிறுத்தினார். பாருங்களேன், இதுதான் அன்னைக்கு வாக்குத்தத்தம் அப்படின்னு சொன்னார். நான் அந்த சிந்தனையில இல்லை, வாக்கு தத்தத்தை எடுக்கணும்னு பைபிளை படிக்கல, வாக்கு தத்தம் வேணும் அப்படிங்கிறதுக்காக அந்த காரியத்தை எல்லாம் படிக்கல, வேதாங்கமத்தை படிக்கிற வேறொரு கண்ணோட்டத்தோடு கூட நேற்றே 3 செய்தியை கொடுத்தார். அப்ப அந்த 3 செய்திக்குனா இந்த நோக்கத்துக்கோடு தான் பைபிள் அப்படியே தியானிச்சுட்டு போயிட்டு இருக்கிற போது ஒரு வசனத்தை பார்த்துட்டு இருக்கிற போது அவன் நல்ல தெளிவா பேசுறாரு, இது வாக்கு தத்துவம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இப்ப நம்ம யோசிச்சுட்டு நம்ம வாக்கு தத்துவத்துக்காகவே நம்ம காத்திருக்கிற போது ஒரு வசனம் வந்துச்சுன்னா நம்மளுக்கு சந்தேகமாகல, ஐயோ நான் எதை பார்த்தாலும் வாக்கு தத்தமா இருக்கும். இப்ப சிந்தையே இல்லை, வாக்கு தத்தை தேடணும், வாக்கு தத்தத்தை பெற்றுக்கொள்ளணும், வாக்கு தத்தை எடுக்கணுங்கிறதுக்காக வேதத்தை என்ன செய்யல, படிக்கவே இல்லை. படிச்சுட்டு இருக்கிற போது ஒரு வசனத்தை வாசிக்கிற போது இது இந்த வருஷத்தினுடைய வாக்கு தத்தம்னு தெளிவா சத்தத்தை கேட்ட உடனே குறிச்சு வச்சுட்டேன். ரைட், ஓகே. அப்ப ஆவியானவர் இப்படித்தான் பேசுவார்.
ஆவியானவர் இப்படித்தான் நம்மளோடு கூட இடைப்படுவார். நம்மளுடைய ஞானம் இல்லாம நம்ம, அதாவது நம்மளுக்கே தெரியும் இதெல்லாம் நான் இப்படியெல்லாம் நான் யோசிக்க மாட்டேன், இப்படியெல்லாம் நான் ஜெபிக்க மாட்டேன், இப்படியெல்லாம் நான் சிந்திக்க மாட்டேன் அப்படிங்கிற காரியம் நமக்கே தெரியும். அப்ப தெரிஞ்சுக்கலாம் நீங்க ஆவியானுடைய கண்ட்ரோலுக்குள்ள இருக்கிறீங்கன்னு சொல்லிட்டு உடனே விண்ணப்பம் பண்ண ஆரம்பிச்சிருங்க. அல்லேலூயா. இன்னைக்கு ஆவியானவர் சொல்லுகிறாரு, அவர் விடுதலையின் ஆவியானவர். அல்லேலூயா. ஆவியானவர் எங்கே இருக்கிறார் நீங்க அனலைஸ் பண்ணி பார்க்கணும். ஏன் என் குடும்பத்தில் இந்த பிரச்சனை மாறல, ஏன் எனக்கு இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்து இந்த சூழ்நிலைகள் மாறல, இதில் ஆவியானவர் இருக்கிறாரான்னு பாருங்க. ஆவியானவரோடு கூட இணைஞ்ச இந்த காரியத்துக்காக ஜெபம் பண்ணோம்னான்னு பாருங்க. ஆவியானவர்கிட்ட ஒப்பு கொடுத்தோமான்னு பாருங்க. ஆவியானவர் இருந்தா நிச்சயம் விடுதலை உண்டாயிருக்கும். அல்லேலூயா. அப்படியே கண்களை மூடலாம், ஜெபிக்கலாம்.